மாலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சித்திரை திருவிழாவையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் ஒன்றான இக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் விழாவில் முருகப்பெருமானின் தேர் பவனி நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை வசந்த உற்சவத்தின் 7ஆம் நாள் விழாவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளிய சுவாமி அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் சித்திரை தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிவன், அம்பாள், பெருமாள் ஆகிய சுவாமிகள் ஒரு சேர தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலின் சித்திரை பெருவிழா 6வது நாள் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சாமிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பக்தோசித பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட அனுமன் வாகனத்தில் எழுந்தருளினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் புகழ்பெற்ற புது மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற பலவேச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 48 கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள், தேவர்கள், அசுரர்கள், அகோரிகள், ஷேக்ஸ்பியர் உள்ளிட்ட வினோத வேடங்களை அணிந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை பூந்தமல்லி அருகே கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் கால்வாயில் பொதுமக்கள் குளித்து மகிழ்கின்றனர். கிருஷ்ணா நதிநீர் வந்து கொண்டிருக்கும் இந்த கால்வாயில் திருமழிசை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆபத்தை உணராமல் குதூகலமாக குளித்து வருகின்றனர். திருநெல்வேலியில் கடும் கோடை வெயிலால் இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெயில் தீவிரமடைந்து பகல் நேரங்களில் அதிக வெப்பம் நிலவுகிறது. இதனால் மக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர் உள்ளிட்ட இயற்கையான பானங்களை அதிகமாக நாடுகின்றனர். ஆனால் வரத்து குறைவாக இருப்பதால் ஒரு இளநீர் 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமத்தில் தாய் மீதான அன்பால் மகன் கட்டிய உள்ளூர் தாஜ்மஹாலை காண பெருந்திரளான மக்கள் ஆர்வத்துடன் சென்று கண்டு ரசித்து வருகின்றனர். சென்னையில் தொழிலதிபராக உள்ள அமுர்தீன் என்பவர் மறைந்த தனது தாய் ஜெயலானி பீவிக்கு அம்மையப்பன் கிராமத்தில் ஜிம்மா அமைக்க வேண்டும் என விரும்பியுள்ளார். ஆக்ராவில் தாஜ்மஹால் போல கட்ட ஆசைப்பட்டு ராஜஸ்தானிலிருந்து வெள்ளை விளிங்கு கற்களை கொண்டு வந்து சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் மினார் ஒன்றை அமைத்துள்ளார். இதனை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த 84 வயது முதியவரின் உடல் மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக தானமாக வழங்கப்பட்டுள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த முதியவர் கைவல்யம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் அவரது விருப்பப்படியே உறவினர்கள் உடலை தானமாக வழங்கினர். இதையடுத்து கல்லூரி முதல்வர் தலைமையில் மாணவர்கள் அனைவரும் வரிசையாக நின்று மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டதால் 2 நபர்களுக்கு பார்வை கிடைத்துள்ளது. ஓசூர் அருகே பேட்டர்பள்ளி பகுதியில் கர்ப்பிணிக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பொழுது பிரசவ வலி ஏற்பட்டு ஆம்புலன்ஸில் சாலையிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்தது.
அப்பாவு நகர் ஆரம்ப சுகாதார நிலைய ஆம்புலன்ஸ் நிறைமாத கர்ப்பிணி நந்தினியை அடைத்துக் கொண்டு ஓசூர் அரசு மருத்துவமனை நோக்கி விரைந்த பொழுது உழவர் சந்தை அருகே வலி அதிகமானதால் ஓட்டுநர் பிரபு ஆம்புலன்ஸை பாதுகாப்பாக நிறுத்தினார். மருத்துவ உதவியாளர் சத்யா துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்தார். சுகப்பிரசவத்தை தொடர்ந்து தாயும் செய்யும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காப்புக்காட்டில் தீ பரவி ஏராளமான மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் கருகின. மின்னூர் காட்டுக்கொள்ளை காப்புக்காடு மலைப்பகுதியில் எண்ணற்ற அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் உள்ள நிலையில் இப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அரிய வகை மரங்கள் மூலிகை செடிகள் எரிந்த நிலையில் தீ விபத்திற்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை மராமத்து செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்பெல்லாம் கட்டைகளை பயன்படுத்தி படகுகளை கரையேற்றிய மீனவர்கள் தற்பொழுது வெளிநாட்டு தொழில்நுட்பமான ஏர் பலூன்களை பயன்படுத்தி படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வருகின்றனர். ஒரு படகை கரையேற்ற 50,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை செலவாகுவதாகவும் படகுகளை மராமத்து செய்ய அரசு உரிய மானியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அருகே தனியார் விடுதியில் டேபிள்களை காட்டெருமை தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டெருமை விடுதி வளாகத்திற்குள் நுழைந்து புல்வெளி பகுதியில் வைத்திருந்த டேபிள் மற்றும் சேர்களை கொம்பால் பந்தாடியது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டெருமைகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூவனூர் மற்றும் கல்லம்பேடு கிராமங்களில் சுற்றித் திரிந்த வெறிநாய்களை கால்நடை துறையினர் தேடி கண்டுபிடித்து ராபிஸ் தடுப்பூசிகளை செலுத்தினர். வெறிபிடித்த திருநாய்கள் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்த கால்நடை மருத்துவக் குழுவினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரம் பகுதியில் தக்காளி பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் காலநிலை மாற்றங்களால் மழை குறைந்து வெயில் அதிகரித்ததால் தக்காளி பயிர்கள் கருகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஒரு மாதத்திற்கும் மேலாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீரம்பூரில் உள்ள காந்திநகர் காலனியில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீரென்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் துறையூர் பெரம்பலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்துச் சென்ற வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்டிருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் டோர் டெலிவரி செய்வதற்காக பெரம்பலூரிலிருந்து வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. இடையக்குறிச்சி அருகே சென்றபோது திடீரென்று வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின.